சேலம் அரசு மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை ஆண்கள் பிரிவில் சிலருக்கு நேற்று முன்தினம் இரவு பணியிலிருந்த மருத்துவர் ஊசி போட்டார். உடனே ஒவ்வாமை ஏற்பட்டு உடல் நடுக்கம் உண்டானது. டீன் தேவி மீனாள் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினர். மருத்துவமனை போலீசார் விசாரித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல்லைச் சேர்ந்த வேணுகோபால் வயது 40, தர்மபுரியைச் சேர்ந்த மனோஜ் வயது 18, சேலம் முருகேசன் வயது 54, ஓமலூர் அன்பழகன் வயது 60, மனோகரன் வயது 64, ரமேஷ் வயது 48, ராஜுராம் வயது 27 என்பது தெரிந்தது. இதில் வேணுகோபால் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இது தொடர்பாக மருத்துவர்கள் கூறியதாவது: செஃபோபெராசோன் செல்பாக்டம் என மருந்து ஊசி செலுத்தப்பட்டது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு கிருமிகளுக்கு எதிராக செயல்படும். பக்க விளைவும் ஏற்படுத்தும். குமட்டல், வயிற்றுப்போக்கு, உடல் நடுக்கம், ஊசி செலுத்திய இடத்தில் வலி உள்ளிட்ட ஒவ்வாமை சில நேரங்களில் ஏற்பட்டு கல்லீரல் என்சைம், இரத்த அணுக்கள் எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஒவ்வாமை ஏற்பட்டு வேணுகோபால் இறந்திருக்கலாம். ஒவ்வாமை ஏற்படுமா என்பதை பரிசோதித்துவிட்டு ஊசி செலுத்தினால் பக்க விளைவு வராமல் இருக்கும் என்றனர். பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் ஒருவர் குடலிறக்க அறுவை சிகிச்சை செய்து 4 மாதங்களே ஆன நிலையில் வயிறு பிரச்சினைக்கு அனுமதிக்கப்பட்டார். மற்றொருவர் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோயால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேணுகோபால் இறந்த பின் உறவினர்களை அழைத்து இரவோடு இரவாக உடலை அனுப்பியுள்ளனர் என கூறப்படுகிறது. டீன் தேவி மீனாள் கூறுகையில், இதுகுறித்து சுகாதார அமைச்சர் பதிலளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் நல்ல நிலையில் உள்ளனர். இது தொடர்பாக விசாரிக்க 3 பேர் அடங்கிய சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற அரசு மருத்துவமனைகளில் இந்த ஊசி செலுத்தப்பட்டதால் ஏதும் பாதிப்பு உள்ளதா என்றும் விசாரணை நடக்கிறது என்றார். தவறுதலாக ஊசி போட்டு இறந்தார் என கூறுவது தவறு. மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் செலைன் திரவத்தால் மாசு ஏற்பட்டு இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். விசாரணை அறிக்கை இன்று வெளியிடப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார்.